ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தின் அறுவடை தான் நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், நான் தான் வந்து மிளகா பறிச்சிட்ருக்கேன். எல்லாம் பழுத்து போச்சு, ரெட் கலர் மிளகாயாக போச்சு. பழுக்க விட்டுட்டாங்க, காஞ்ச மிளகாக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, அவங்க பறிச்சது போக நிறையா இருந்துச்சுங்களா, அதான் நான் பறிக்கலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், எங்கள் அண்ணியும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், மிளகா பூலாம் வச்சுருக்கு. எங்கள் அண்ணி பறித்து ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு. அதான் அதை பாருங்கள், வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நான் பறித்த பச்சை மிளகா கவர் ஃபுல்லாக பறிச்சிருக்கேன். இதோ பாருங்கள், மாதுளம் பழம் பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்களேன். நல்லா இப்போ தான் குட்டி குட்டியாக வருது பாருங்கள். காய் பாருங்களேன், ஆனால் குறைஞ்சி தான் வைக்குமா. பாருங்கள், மாதுளம்பழம் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. இது சின்னதாக இப்போ தான் காய் வச்சுருக்கு. மாதுளம்பழம் பூ பாருங்கள், மாதுளம்பழம் பூ இப்போ சின்ன காய், அப்புறம் கொஞ்சம் பெரிய காய் வந்திருக்கு. இந்த பாருங்கள், கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குல்ல. உங்களுக்கும் மாதுளம்பழம் பிடிக்குன்னா மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், வெண்டைக்காய்லாம் இருக்குது. வெண்டைக்காய் பூ வச்சுருக்கு பாருங்கள். வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இதான் புளிச்சக்கீரை, காசலைக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதான் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், சுண்டைக்காய் பறிக்கிறாங்க எங்கள் அண்ணி வீட்டுக்கு பறிச்சிட்டு போகிறதுக்கு. சுண்டைக்காய் காய் இருக்குது பாருங்கள். நிறைய இருந்துச்சான், குரங்கெல்லாம் வைக்கலையெல்லாம் பிச்சு போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சுண்டைக்காய் இருக்குது. நானும் ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து. இப்போ தான் வந்து பார்த்தா தோட்டமே அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே குளிர்ச்சியாக இருந்துச்சு. எல்லாம் காயும் வளர்ந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது வந்து இந்த மாதுளம்பழம் செடி தான். எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அப்படியே எப்படி இருக்குது பாருங்களேன், கொத்து கொத்தாக காய்ங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த சப்போட்டா பழம் கூட வளர்ந்து தான் இருந்துச்சு. ஆனால் மாதுளம்பழம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காகவே இருந்துச்சு. அவ்வளோதான். இது கத்திரிக்காயும் நம்ம வீட்டு தோட்டத்தை தான் பறிச்சிட்டு வந்தது. வெண்டைக்காவும் இதான். இதோ பாருங்கள், சுண்டைக்காய் பறித்தோம்ல அது. அப்புறம் மிளகா நம்ம பறித்தது. இது வந்து காஞ்ச மிளகாயை தான் ரெடி பண்ணணும், பழுத்து போச்சு இல்லையா. அப்புறம் காசலைக்கீரை, இதுதான் நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்ந்தது, மருந்தே போடாமல் வளர்ந்தது. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.